அன்று பெய்த பெருமழை சிவாவின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை மறைத்து கொண்டிருந்தது. கையில் இருந்த வேலை இழப்பு கடிதமும் யாரும் இல்லாத காலி வழியும் அவனை பார்த்து எள்ளி நகையாடுவது போல் இருந்தது. "உன்னால எதற்கும் லாய்க்கில்லை" என்று தந்தை சொன்ன வார்த்தைகள் அவன் நெஞ்சில் முள்ளாய் தைத்தன. காதலித்தவளும் இவன் வேலை இழந்ததால் இவனை பாதியில் விட்டு சென்று விட்டாள். தனிமை, வறுமை, அவமானம் என 3 பக்கமும் நெருப்பாக அவனை சூழ சிவா தற்கொலை என்ற கோழைத்தனமான முடிவை எடுக்க துணிந்தான். ஆனால் அப்போது அந்த இடத்துக்கு வந்த ஒரு முதியவர், "உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் தற்கொலை செஞ்சுக்க போற?" என்று கேட்க, சிவாவும் நடந்த அனைத்தையும் அவரிடம் சொன்னான். அதன் பிறகு அந்த பெரியவர் அவனிடம் கேட்ட ஒரு கேள்வி அவன் வாழ்வை மாற்றியது. "தம்பி, கீழே விழுந்தவனை பார்த்து உலகம் சிரிக்கும். ஆனால் எழுந்து ஓடுபவனை பார்த்தால் அதே உலகம் கைத்தட்டி ரசிக்கும். நீ விழுந்து கிடக்கப் போகிறாயா இல்லை எழுந்து ஓடப் போகிறாயா அப்படிங்கிறத நீதான் முடிவு செய்யணும்" என்று சொன்னார். பெரியவர் சொன்னதை கேட்ட சிவா அன்று ஒரு சபதம் எடுத்தான். நான் இனி தற்கொலை முயற்சி எடுக்க மாட்டேன் என்று. அவனது வலிகளை உரமாக்கினான், வேதனைகளை மூலதனமாக்கினான். கிடைத்த சிறு வேலைகளை செய்து கொண்டே இரவெல்லாம் கண் விழித்து புத்தகங்களை படித்து தன் திறமையை வளர்த்து கொண்டான். பசி வயிற்றை கிள்ளிய போது தன் லட்சியத்தால் அந்த பசியை அடக்கினான். உறவினர்கள் கேலி செய்த போது மௌனத்தையே பதிலாக்கினான். 3 ஆண்டுகள் ஓடின. இன்று அதே நகரத்தின் மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தின் தலைவராக சிவா மேடையில் நிற்கிறான். அவனை பார்த்து வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் இன்று அவனது ஒரு நிமிட பார்வைக்காக காத்திருக்கிறார்கள். மேடையில் சிவா பேசத் தொடங்கினான். "என் கண்ணீர் எனக்கு பாதையை காட்டியது. என் காயங்கள் எனக்கு பலத்தை கொடுத்தன. தோல்வி என்பது முடிவல்ல, அது வெற்றியின் ஒரு புதிய தொடக்கம் என்று நான் புரிந்து கொண்டேன்" என்று அவன் சொல்ல, அரங்கம் அதிரும் கைத்தட்டல்களுக்கு இடையே சிவா தன் வெற்றியை நினைத்து பெருமைப்பட்டான்.